அக்கா நீ வரலையா? எல்லார்கிட்டயும் பேர் வாங்கணும்ன்றதுக்காக அவ ஏதாவது சீன் போட்டுட்டு இருப்பா. அவ இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. நான் இங்கேயே அருணுக்காக வேண்டிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ திருந்தவே மாட்ட. என் பையனோட வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. இந்த கொஞ்ச நாள்லயே அவன் செய்யாத தப்புக்காக அவன் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சிட்டாமா. இதுவரைக்கும் அவனை நினைச்சு நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்மா. இதுக்கு மேலேயும் எங்களை சோதிக்காதம்மா, நீதான் காப்பாத்தணும். என் பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு ஊர் உலகத்துக்கு புரியவை. அவனை நிரபராதின்னு நிரூபிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா. அம்மா, கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதலோடு வருவாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரே வேண்டுதலோட தான் வந்திருக்கோம். எந்த தப்புமே செய்யாத அருணுக்கு விடுதலை கிடைக்கிறது தானே நியாயம். நீயும் அந்த நியாயமான தீர்ப்பு தான் கொடுப்பேன்னு நாங்க நம்புறோம். இவ்ளோ நாள் அருண் ஜெயில இருந்ததுக்கே அவரோட குடும்பம் நொறுங்கி போய் கிடக்குறோம். நீ கொடுக்க போற தீர்ப்புல தான் அருணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட எதிர்காலமும் இருக்கு. அருணை காப்பாத்தி அந்த வீட்டுல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் திருப்பி கொண்டு வாமா. அணியே அணியும் மணிக்கிழகே அணுகாதவர்க்கு பிரியே பிரித்து மருந்து. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நல்லபடியா முடியும். நீங்க நம்பிக்கையோட போங்கம்மா. நல்ல வார்த்தையா சொன்னீங்க சாமி. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எல்லாம் அம்மன் பாத்துப்பாங்க. வாழ்க வளமுடன். விருந்தே பணியே நினைவொருவரனின் பத்மபாதம் பணிந்த பின்னே ஓம் சத் ஹராசன் ஓம் சத் ஹராசன் ஓம் சத். வேதா, எல்லாரும் கொஞ்ச நேரம் கோயில்ல உட்கார்ந்துட்டு போலாமே. சரிங்க. சரி வா. வாங்க. ரஞ்சிதா, எப்பவுமே நீ தைரியமா இருப்ப, மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசுவ. ஆனா உன் முகமே இன்னைக்கு சரியில்லை. ஏன் இப்படி இருக்க? அருணோட தீர்ப்பு இப்போ ஜட்ஜ் கையிலே இல்லையேம்மா, கல்பனா கிட்டதான் இருக்கு. அவங்க என்ன சொல்ல போறாங்களோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. என் பையன் எந்த தப்பும் செய்யலமா. அந்த உண்மையை தானே அவனும் சொல்லணும். அம்மா, அதத்தான் நாமளும் எதிர்பார்க்கிறோம்மா. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் தீரலையே. கடைசியா அருண் போனப்பவும் சண்டையில தான் அது முடிஞ்சிருக்கு. கல்பனா அவங்க அம்மாவையும் இழந்திருக்காங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எதுவும் மாத்தி சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லம்மா, இத்தனை பேரும் வந்து சாமி கிட்ட மனசார வேண்டியிருக்கோம். இந்த சாமி நம்மள கைவிட்டுடுமா என்ன? அருண் மேல தப்பு இல்லைன்னு அவ சொல்ல போறா. நான் அத
நிச்சயமா நம்புறேம்மா.